எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு டிஜிட்டல் பாரதி. புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த அரசு நம்ம மாணவர்களுக்கு என்ன செய்ய போகுது? பெரும்பான்மையான ஒரு மாணவர்களுடைய ஆதரவோட இந்த அரசு இந்த டிஎன்பிஎஸ்சி என்ற அமைப்பை எப்படி பயன்படுத்தி நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி தரப்போகுது? மாணவர்களாகிய நம்மளுடைய கோரிக்கை என்ன? இந்த அரசு புதுசாக அமைஞ்சிருக்க அரசுக்கு மேல நம்ம என்ன எதிர்பார்ப்பு வச்சிருக்கிறோம்? இந்த டிஎன்பிஎஸ்சி அமைப்புல என்னென்ன சீர்திருத்தங்கள் நம்ம பண்ணணும்? வேகன்சிஸை எப்படி ஏன் நிறைய வெளியில கொடுக்காம இருக்கிறாங்க? ஸோ இந்த தேர்வு முறையில சிலபஸ்ல சேஞ்சஸ் பண்ணணுமா, இல்ல இதுல இருக்கக்கூடிய ஜென்ரல் இங்கிலீஷ், ஜென்ரல் தமிழ் அந்த பாகுபாட்டை குறைக்கணுமா, இல்ல தமிழ்ல எழுதுற எக்ஸாமை இவங்க எவாலுவேஷன் சரியா பண்ணாம போறாங்களே அதுல ஏதாவது மாற்றம் ஏற்படுத்தணுமா அப்படின்றத பத்தியான ஒரு வீடியோ தான் இருக்கு. ஓகே, ஸோ இந்த புதிதாக பதவி ஏற்க உள்ள அரசுக்கு நம்மளுடைய வாழ்த்துக்கள். சரிங்களா? ஸோ மிகப்பெரிய சாதனை இது. இது ஒரு 100 ஆண்டு வரலாற்றுல ஒரு பெரிய சாதனையாக பார்க்கப்படுகிறது. அரசியல்லாம் நம்ம எதுவும் பெருசா பேசலைங்க. ஸோ நம்ம ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருப்போம், அதை நீங்க பாருங்க. ஸோ என்ன நிலைமை அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஓகே, ஸோ இந்த டிஎன்பிஎஸ்சி இந்த மாணவர்கள் ஒரு 2 லட்சம் 3 லட்சம் பேர் இதற்காக ஒரு அரசு வேலையை எதிர்பார்த்து பல வருடமாக ஒரு 21 வயசுல இருந்து 35 36 வருஷம் வரைக்கும் 15 16 வருஷமா இந்த எக்ஸாமுக்காக படிச்சுட்டு இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்க இந்த புதுசாக அமைஞ்சிருக்க அரசு கிட்ட நிறைய கோரிக்கைகள் வைக்கிறாங்க. ஸோ அதுல முதல் கோரிக்கைகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேகன்சிஸை நிறைய வெளியிடுங்க. 600 வேகன்சி ஒரு குரூப் 2 இருக்கும், அப்புறம் குரூப் 4ல ஒரு 3500 வேகன்சியும் வெளியிடாதீங்க, நிறைய வேகன்சி வெளியிடுங்க. இப்ப 2025 மே மாசம் 31ஆம் தேதி நீங்க நியூஸ் வேணா நீங்க சர்ச் பண்ணி பாருங்க. இன்னைக்கு மட்டும் ரிட்டையர் ஆனவங்களோட எண்ணிக்கை, அதாவது இப்ப மே மாசம், போன வருஷம் மே மாசத்துல இந்த தேதியில ரிட்டையர் ஆனவங்களோட எண்ணிக்கை மட்டும் 8300 பேருங்க. இதுல குரூப் ஏல ரிட்டையர் ஆனவங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 424 பேரு. ஸோ இது எல்லாமே டேட்டா, கவர்மெண்ட் டேட்டா. சரிங்களா? குரூப் பி அப்படின்னா இந்த குரூப் 2ல இருக்கக்கூடிய நல்ல பதவிகள் எல்லாமே வரும். ஒரு டிசிடிஓ பதவி ஆகட்டும், ஒரு சப் ரெஜிஸ்டர் பதவி ஆகட்டும், ஒரு ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் ஆகட்டும், அந்த பதவியில ரிட்டையர் ஆனவங்களுடைய எண்ணிக்கை மட்டும் 4399ங்க. அப்புறம் குரூப் சி அப்படின்னா நீங்க ஒரு ரெவென்யூ இன்ஸ்பெக்டரா இருப்பீங்க, இல்லைன்னா அசிஸ்டண்டா இருப்பீங்க டிபார்ட்மெண்ட்ல. ஸோ அதுல ரிட்டையர் ஆனவங்களோட எண்ணிக்கை மட்டும் 2185 பேருங்க. குரூப் டில ரிட்டையர் ஆனவங்க 1136 பேர். ஸோ அரசு பதவி அப்படின்றது டிஎன்பிஎஸ்சி அப்படின்ற ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சி மட்டும் பண்ணல, மெடிக்கல் ரெக்ரூட்மெண்ட் போர்டு பண்றாங்க, யூனிஃபார்ம் சர்வீஸ் பண்றவங்க பண்றாங்க, அது இல்லாம டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு இருக்கு, அரசு ஊழியர்கள் அப்படின்றவங்க, இது எல்லாமே இந்த மூலியமாக இந்த அரசாங்கத்துக்கு உள்ள போறவங்க தான். ஸோ இவ்வளோ வேகன்சிஸ் நமக்கு ஒரே ஒரு மாசத்துல மட்டும் 8300 வேகன்சிஸ் அப்படின்றது வெளியில போயிருக்காங்க. ரிட்டையர் ஆகி வெளியே போனவங்க மட்டும் இவ்வளவு பேர் இருக்கிறாங்க அப்படின்றப்ப ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு பேர் இருப்பாங்க? மோஸ்ட்லி இந்த மே மாசம் அப்படின்றது நிறைய பேர் ரிட்டையர் ஆவாங்க. ஸோ அது டீச்சர்ஸ் நிறைய பேர் மே மாசத்துல ரிட்டையர் ஆவாங்க, ஏப்ரல் மேல ரிட்டையர் ஆவாங்க. எண்ணிக்கை ஓரளவு குறைவா இருக்கும். ஒரு 3000 4000 பேர் அப்படின்றது ஒரு மாசமும் ரிட்டையர் ஆயிட்டு போறாங்க. ஆனா இவங்க ஒரு வருஷத்துக்கு ரெக்ரூட்மெண்டே 3000 4000 வேகன்சிஸ் தான் வைக்கிறாங்க. இப்ப அரசு ஊழியர் சங்கம் சொல்லக்கூடிய வேகன்சி மொத்தமா பாத்தீங்க அப்படின்னா 4 லட்சம் வேகன்சிஸ் இருக்கு அப்படின்னு எல்லா அரசு ஊழியர் சங்கமும் சொல்லும். ஜாக்டோ, ஜியோ எல்லாருமே சொல்லக்கூடிய வேகன்சிஸ் இதுல நிறைய இருக்கும். இப்ப நம்மளுடைய சத்துணவு அமைப்பாளர்கள் இருப்பாங்க, சாலை பணியாளர்கள் இருப்பாங்க, பஞ்சாயத்து செக்ரட்டரிஸ் இருப்பாங்க. இதெல்லாம் ரொம்ப பேசிக் லெவல் போஸ்ட். ஸோ அதுல ஃபீடர் கேடர் போஸ்ட் இதுல நிறைய பேர் ரிட்டையர், அதாவது நிறைய பேர் வெளியே போயிருப்பாங்க. அதுல வேகன்சிஸும் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. டீச்சர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. அதான் டீச்சர்ஸ் உள்ள போய் ரொம்ப நாள் ஆகுது இந்த கவர்மெண்ட்ல. இப்பதான் கொஞ்சம் பேர் போயிருக்கிறாங்க. ஒரு 5 வருடங்களாக டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்ட் சரியா பண்ணல. எஸ்ஐக்கான சப் இன்ஸ்பெக்டர், இந்த யூனிஃபார்ம் சர்வீஸ்ல இருக்கக்கூடிய சப் இன்ஸ்பெக்டருடைய ரெக்ரூட்மெண்ட்டும் ரொம்ப கம்மியா தான் இருக்கு. 600 500 அப்படின்ற வேகன்சிஸ் தான் உள்ள போயிட்டு இருக்காங்க. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல முன்னாடி இருந்தது, அதை இப்ப டிஎன்பிஎஸ்சிக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஸோ வேகன்சிஸ் அப்படின்றது நிறைய இருக்குதுங்க. அந்த வேகன்சிஸை நீங்க தயவு செய்து ஃபில் பண்ணுங்க அப்படின்றது தான் முக்கியமான முதலாவது கோரிக்கை. இது கடந்த ஒரு 8-9 வருஷம் முன்னாடிலாம் பாத்தீங்கன்னா ஒரு குரூப் 4க்கான வேகன்சி மட்டுமே 10,000 12,000 13,000 அப்படின்னு வந்துட்டு இருக்கும். இன்ஃபேக்ட் நிறைய பேர் உள்ள போய் சேர்ந்துட்டாங்க. அதனால நமக்கு உள்ள போறவங்களுடைய எண்ணிக்கை இப்ப கம்மி ஆகுது. ஆனாலுமே கூட வேகன்சிஸ் அப்படின்றது இருக்கதான் செய்யுதுங்க. ஸோ அரசு ஊழியர்கள் தரக்கூடிய ஊதியம் அப்படின்றது திரும்பியும் நம்ம இந்த சமுதாயத்துக்கு மட்டும்தான் உள்ள திருப்பி சர்க்குலேட் ஆகுதுங்க. ஸோ அப்படின்னு இருக்கப்ப அரசு ஊழியர்களுக்கு நம்ம 46% பட்ஜெட்ல இருக்கக்கூடிய எக்ஸ்பெண்டிச்சர்ல நம்ம தரோம் அப்படின்னா அது திருப்பியும் இந்த சமுதாயத்துக்குள்ளதான் வருது. ஸோ ஒன்னும் வெளியில எங்கேயும் போறது கிடையாது அப்படின்னு நம்ம ஜிடிபியோட வளர்ச்சியில அது ஒரு மிக முக்கியமான பங்கா இருக்கும். சோ இந்த அரசு ஊழியர்களுடைய எண்ணிக்கையை, இருக்கக்கூடிய வேகன்சியை ஃபில் பண்ணுங்க அப்படின்றதுதான் முதலாவது கோரிக்கை. அது மாதிரி டிஎன்பிஎஸ்சில இருக்கக்கூடிய இப்ப ஆனுவல் பிளானர் அப்படின்றது போட்டு அதன்படி கரெக்டா நடந்துட்டு இருக்கு. டிஎன்பிஎஸ்சி அப்படின்றது ஒரு இண்டிபெண்டன்ட், அது ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பாடி அப்படின்னு இருக்கப்ப அது அரசாங்கம் எந்த லெவல்ல கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னா ஒன்றும் பெருசா கண்ட்ரோல் பண்ணலாம் முடியாது. அவங்க இண்டிபெண்டா அவனுடைய வேலையை செஞ்சுட்டே இருப்பாங்க. அதுக்கு ஒரு சேர்மன் இருப்பாங்க, செக்ரட்டரி இருப்பாங்க,
கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷன் இருப்பாங்க, அதுக்கு மெம்பர்ஸ் இருப்பாங்க, அதுக்கு அங்க பணி புரியக்கூடிய அண்டர் செக்ரட்டரி, டெப்டி செக்ரட்டரி, ஏஎஸ்ஓ, எஸ்ஓ, இது நிறைய பேர் அது ஒரு கட்டமைப்பு உள்ள ஒரு அமைப்பு சரிங்களா. அது அரசாங்கம் எந்த விதத்திலையும் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. அரசாங்கம் வந்து நிறைய பதவிகளை உருவாக்கி தரும். இப்ப டிஎன்பிசி வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, எனக்கு இந்த வருஷத்துக்கு 2026-27க்கு வேகன்சி லிஸ்ட் கொடுங்க அப்படின்ட்டு செக்ரட்டரியில் இருக்கக்கூடிய பிஎன்ஆர், அதாவது நம்மளுடைய பணியாளர் நலன் துறைன்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்த துறையில கேட்பாங்க, ஹெச்ஆர்டி அப்படின்னு பேர் மாதிரி இருக்கு, அந்த துறையில கேட்பாங்க. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, எல்லா துறையிலையும் கேட்டு அந்த வேகன்சியை வாங்கி ஃபைனான்சியல் அப்ரூவல் வாங்கி, ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்ல அப்ரூவல் வாங்கி அதை டிஎன்பிசிக்கு தருவாங்க. டிஎன்பிசி அந்த வேலையை பண்ணும். ஸோ அரசாங்கத்துக்கிட்ட தான் எவ்வளவு வேகன்சியை ஒரு வருஷமும் தரணும் அப்படின்றது இருக்கு. ஸோ அந்த அரசாங்கமே இப்போ புதிய அரசா நீங்க இருக்கிறதுனால இளைஞர்கள், மாணவர்கள் இப்ப 4000 ரூபாய் நீங்க தரீங்க, ஒரு டிகிரி முடிச்சிருந்தா, டிப்ளமோ முடிச்சிருந்தா 2500 ரூபாய் நான் ஸ்டைஃபன் தரேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ இதெல்லாம் உண்மையிலேயே நல்ல விஷயம். ஏன்னா ஒரு 4-5 வருஷமா படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா வீட்டுல அந்த படிச்சுட்டு இருக்கக்கூடிய மாணவரை எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க அப்படின்றது நம்ம சொல்லி தெரியணும் அப்படின்றது கிடையாதுங்க. ஸோ 1 வருஷம் 2 வருஷம் வரைக்கும் வீட்டுல சப்போர்ட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் சப்போர்ட்டே பண்ண மாட்டாங்க. இந்த பையன் அவ்வளவு கஷ்டப்பட்டு, அந்த பொண்ணு கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணிக்காம எல்லாரும் ஊர்ல இருக்கக்கூடிய பைசல்ல எடுத்துட்டு படிச்சு இந்த வேலைக்கு வராங்க. ஸோ ஒரு 4-5 வருடமாக கடினமாக உழைத்தால் மட்டும்தான் இப்ப இருக்கக்கூடிய இந்த காம்படிஷன்ல நம்ம ஜெயிச்சு நம்மளால ஒரு பதவியை வாங்க முடியும் அப்படின்ற ஒரு நிலைமை இருக்கு. ஸோ அதை நம்ம அதாவது என்னன்னா, இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் முன்னாடி வந்து நம்ம மனப்பாடம் பண்ணி இந்த எக்ஸாம்குள்ள வந்துட்டு இருந்தாங்க. இப்ப அப்படி கிடையாது. இருக்கக்கூடிய கேள்விகள்ல ஒரு 20-30 கேள்விகள், 20-30% ஆஃப் கொஸ்டின் மட்டும்தான் ஸ்கூல் புக்ல இருந்து கேட்கறாங்க. முன்னாள் அப்படி இருக்காது. ஒரு 70-80% கேள்விகள் ஸ்கூல் புக்ல இருந்து இருக்கும். இப்ப இந்த சப்ஜெக்ட் நம்ம புரிஞ்சு படிக்கிறோமா, படிச்சா மட்டும்தான் சஸ்டெயின் ஆக முடியும் அப்படின்ற நிலைமை இருக்குங்க. ஸோ அது ரொம்ப முக்கியமானது. அடுத்து இந்த அதான் நம்மளுடைய தேர்வு காலமுறை அப்படின்றத நீங்க போட்டீங்க அப்படின்னா அதை நம்ம கரெக்டா ஃபாலோ பண்ணி படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா ஒரு ஷெடியூல் இல்லாம ஒருத்தரால கண்டிப்பா அடுத்த அடி கூட எடுத்து வைக்க முடியாது. இப்ப பிளானர் வந்து நமக்கு இப்ப போட்டிருக்காங்க, செப்டம்பர்ல ஒரு எக்ஸாம் இருக்கு, அக்டோபர்ல ஒரு எக்ஸாம் இருக்கு, டிசம்பர்ல ஒரு எக்ஸாம் இருக்கு. இந்த வருஷம் ஓகே வேகன்சியை மட்டும் நீங்க நிறைய கொடுங்க. அது மாதிரி நடந்து முடிஞ்ச இந்த குரூப் 2A உடைய தேர்வாகட்டும், குரூப் 2 உடைய தேர்வாகட்டும், அதனுடைய வேகன்சிஸ்ல நீங்க அதிகம் பண்ணலாம். நிறைய வேகன்சிஸ் இருக்கு, சிலது கோர்ட் கேஸ்ல பெண்டிங் இருக்கு. அதெல்லாம் அரசாங்கம் நினைச்சதுன்னா ஈஸியா கொண்டு வந்து முடிக்க முடியும். ஸோ ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் ஒரு அரசாங்கம் கொடுக்குது அப்படின்னா அது ஒரு பெரிய விஷயமாக பார்க்கப்படும் சரிங்களா. ஒரு வேலை வாய்ப்பை உருவாக்குற அரசாங்கம் தான் என்னைக்குமே ரொம்ப நாள் லாங் ரன் போகக்கூடிய ஒரு அரசாங்கமா இருக்கும். ஸோ அதை நம்ம கண்டிப்பா பண்ணணும். அது மாணவர்களுடைய மிக அடிப்படையான ஒரு கோரிக்கையாக இருக்குங்க. கொஸ்டின் பேப்பருடைய தரம் இப்ப நல்லா தான் இருக்கு. ரொம்ப முன்னாடி வந்து தரம் ரொம்ப கம்மியா இருந்தது. இப்ப நான் ஸ்டாண்டர்டா இருக்கு அப்படின்னு சொல்றேன். நான் ஒரு யூபிஎஸ்சி அளவுக்கு இல்லைனாலும் நம்ம டிஎன்பிஎஸ்சில நமக்கு என்ன சிலபஸ் கொடுத்துருக்காங்களோ அதுல இருந்து தரமான கேள்விகள் எடுக்கிறீங்க. அதுல டிரான்ஸ்லேஷன் மிஸ்டேக்ஸ் இருக்கு, அதெல்லாம் நம்ம கண்டிப்பா சரி பண்ணி தான் ஆகணும். அதெல்லாம் ரொம்ப ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருக்கக்கூடிய ஆஃபீஸ்ல ஒரு சாதாரண டிரான்ஸ்லேஷன் மிஸ்டேக் அப்படின்றதெல்லாம் தவிர்க்கவே கண்டிப்பா ரொம்ப அவமானப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அதெல்லாம் கண்டிப்பா நம்ம மாத்தியே ஆகணுங்க. அது மாதிரி தமிழ்ல ஒரு எக்ஸாம் எழுதணும் அப்படின்னா ஒரு குரூப் 2 மெயின் ஆகட்டும், ஒரு குரூப் 1 மெயின் ஆகட்டும், பாஸ் பண்றது ரொம்ப சிரமமா இருக்கு. ஏன்னா இந்த பேப்பரை எவால்வேட் பண்ற ப்ரொஃபசர் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கு தமிழே தெரியல. அவங்க இங்கிலீஷ் மீடியம்ல படிச்சுட்டு வந்தவங்க. நீங்க என்னதான் தமிழ்ல அழகா எழுதியிருந்தாலுமே கூட அது அவங்களுக்கு படிச்சு புரியுற லெவலுக்கு இல்லை. ஸோ அந்த பேப்பரை திருத்தும் முறையில நிறைய மாற்றத்தை நீங்க கண்டிப்பா கொண்டு வரணும். தமிழ்ல படிச்சு, ஏன்னா தமிழ்ல தான் பெரும்பான்மையான மாணவர்கள், ஒரு 65-70% மாணவர்கள் தமிழ் மீடியத்துல படிக்கிறவங்களா இருக்கிறாங்க. அப்படின்னா அவங்களை குரூப் 1 பதவி யார் எவ்வளவு பேர் வாங்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒருத்தர் 2 பேர் வாங்குவாங்க. அதுவும் அவங்க பிஎஸ்டிஎம் கோட்டா யூஸ் பண்ணி வாங்குவாங்க. ஸோ தமிழ்ல படிக்கிறத நம்ம கண்டிப்பா வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும். தமிழ்ல படிச்சாலும் என்னால டெப்டி கலெக்டர் ஆக முடியும், தமிழ்ல படிச்சாலும் நான் டிஎஸ்பி ஆக முடியும் அப்படின்ற ஒரு நினைப்பை மாணவர்கள் மத்தியில் ஏற்படுத்தினாதான் அவன் கொஞ்சம் ஆர்வம் கொண்டு படிப்பான். ஏன்னா இப்ப குரூப் 1 மெயின்க்கு ஒருத்தர் நல்லா படிக்கிறான் அப்படின்னா அவனால ஈஸியா குரூப் 4 எக்ஸாம் பாஸ் பண்ண முடியும், குரூப் 2 பாஸ் பண்ண முடியும், குரூப் 2A பாஸ் பண்ண முடியும். இல்ல குரூப் 1 மெயின்ஸ் அப்படின்றது இங்கிலீஷ் மீடியம் கேண்டிடேட் மட்டும்தான் அப்படின்னு ஒரு நினைப்போட ஒருத்தர் படிக்க ஆரம்பிச்சாலும் குரூப் 4 வரைக்கும் கடைசி வரைக்கும் பாஸ் பண்ணவே முடியாத ஒரு நிலைமைக்கு ஆளாயிடுவாங்க. ஸோ அதை கண்டிப்பா நம்ம தவிர்க்கணும். அதற்கான நம்பிக்கையை இந்த புதிய அரசாங்கம் அப்படின்றத ஏற்படுத்தணுங்க. ஸோ அது ரொம்ப முக்கியமானது. அக்கௌண்டபிளா இருக்கணும் கண்டிப்பா சரிங்களா. தேர்வுக்கான முடிவுகளை இப்ப கரெக்டா போட்டுட்டு இருக்காங்க. இதை நம்ம கரெக்டா ஃபாலோ பண்ணவே போதும். ஒரு எக்ஸாம் நடந்து ஒரு 3-4 மாசத்துல ஒரு ரிசல்ட்டை போட்டு அதுக்கப்புறம் அதுக்கு நேர்முக தேர்வு இருக்கோ இல்லையோ அதை நடத்தி ஒரு கவுன்சிலிங் நடத்தி முடிக்கணும். அது 1 வருஷத்துக்குள்ள முடிக்கணும் அப்படின்ற ப்ராசஸ் இப்ப ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாதுங்க. ஸோ இதை அப்படியே நீங்க கண்டினியூ பண்ணுங்க. வேகன்சிஸ் மட்டும் நிறைய கொடுங்க. அது மாதிரி சிலபஸ் சேஞ்ச் அப்படின்றது அரசாங்கத்துக்கிட்ட இருந்து வரும் சரிங்களா. இப்ப ரிட்டன் எக்ஸாம் அப்படின்றது குரூப் 2ல கொண்டு வந்தாங்க. முன்னாடி குரூப் 2ல நோ ரிட்டன் எக்ஸாம். இப்போ வந்து என்ன பண்ணாங்க, அவன் ஒரு செக்ரட்டரியேட்ல வந்து ஒரு ஏசோவா சேர்றப்ப எப்படி டிராஃப்ட் பண்ணணும், ஒரு லெட்டர் எப்படி எழுதணும் அப்படின்றது தெரியல அப்படின்றதுனாலதான் அதெல்லாம் கொண்டு வந்தாங்க, ரிட்டன் எக்ஸாம் அப்படின்றது கொண்டு வந்தாங்க. ஸோ சிலபஸ் சேஞ்சஸ் அப்படின்றது அரசாங்கத்துக்கிட்ட இருந்து டிஎன்பிஎஸ்சிக்கு வரும். ஸோ இதுல பெருசா மாற்றம் ஏற்படுத்தணுமா அப்படின்னா ஏற்கனவே தமிழ் வந்து ரொம்ப கடினமான ஒரு
பகுதியா இருக்கு. இன்ஃபேக்ட் ஜென்ரல் இங்கிலீஷும் கூட கடினமான ஒரு பகுதியா தான் இருக்கு இப்போதைக்கு. கஷ்டமா தான் இருக்கணும். ஒரு எக்ஸாம் அப்படின்னா இதை நான் ஈஸி பண்ணுங்க, திருப்பி ஸ்கூல் புக்ல இருந்து கேளுங்க அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன். சரிங்களா? கஷ்டமான ஒரு எக்ஸாம் தான். ஆனா இதுக்கான ஒரு லிமிடெட் சோர்சஸ், ஒரு டிகிரி ஸ்டாண்டர்ட் அப்படின்னு நீங்க இப்ப சொல்லிட்டீங்க அப்படின்னா அதை நம்ம படிப்போம். பழைய ஏதோ ஒரு 1950s ரிலீஸ் பண்ண புக்ல இருந்து நிறைய எடுத்து கேட்கறாங்க இல்லைங்களா? அது அண்டர்ஸ்டாண்டிங் பண்ற மாதிரி இருந்தா கூட பரவாயில்ல, அது மனப்பாடம் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. ஸோ அதெல்லாம் நம்ம கரெக்டா ஒரு ப்ராப்பரா சேனலைஸ் பண்ணி நம்ம கொண்டு வரணும். ஸ்கூல் புக்ல இருந்து 10வது புக்ல இருந்து மட்டும் கேளுங்க அப்படின்னு நம்ம சொல்லல. ஸ்டாண்டர்ட் ரெஃபரன்ஸ் புக்ல இருந்து நீங்க கேளுங்க. அது 10 புக் ஆகட்டும், 20 புக் ஆகட்டும். ஸோ அதுல இருந்து நீங்க கேளுங்க. இப்போ வந்து ஒரு பொருள் இலக்கணம் அப்படின்னா இந்த பகுதியில இருந்து தான் கொஸ்டின்ஸ் எடுக்கப்படும். ஏன்னா எனிவே ஒரு குரூப் 4 எக்ஸாம் ஒரு குமாஸ்தாவா வேலைக்கு போறவனுக்கு இவ்வளவு ஒரு கஷ்டமான தேர்வா, ஏன்னா லாஸ்ட் குரூப் 4 வந்து ரொம்ப டஃபான ஒரு எக்ஸாமா இருந்தது. ஸோ அந்த அளவுக்கு டஃப்னஸ் வந்து ஒரு குரூப் 4 பதவிக்கு தேவையா அப்படின்னா அந்த அளவுக்கு தேவை இல்லைங்க. ஆனா இப்ப இருக்கக்கூடிய காம்படிஷன் நீங்க ஃபில்டர் பண்ணணும் அப்படின்னா கேள்வித்தாள்கள் ரொம்ப கடினமாக எடுக்கப்படுகிறது. யார் ரொம்ப திறமை அதிகமா இருக்கோ அவங்கள வரணும் அப்படின்றத அரசாங்கத்தோடைய முக்கியமான ஒரு நோக்கம், குறிக்கோளா இருக்கு. எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு தரணும் அப்படின்றதுல வேலைவாய்ப்பு பயிற்சி தராங்க. சரிங்களா? 100 நாள் வேலைவாய்ப்பு தராங்க. ஸோ அது ஒரு வேலைவாய்ப்பு தராங்க. இது வந்து அரசாங்க இயந்திரத்தை இயக்கணும் அப்படின்னா திறமையானவர்களுக்கு ஒரு மெரிட் பேஸ்ல நான் உள்ள கொடுக்குறேன் அப்படின்றத நம்ம கொடுக்கணும். ஸோ இதுக்கு கொஸ்டின் பேப்பருடைய தரம் அப்படின்றதுல ஓகே தான். ஸோ அதை வந்து நம்ம சோர்சஸ் வந்து என்ன அப்படின்றத நமக்கு ஓரளவாக அவங்க ரிவீல் பண்ணணும். ரிவீல் பண்ணோம் அப்படின்னா இப்ப பிஏ உடைய சிலபஸ் இருக்கு, ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர், அதை வந்து நான் கேட்க போறேன். ஸோ இது இந்த புக்ல இருந்து படிக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு தமிழுக்கு தான் நான் சொல்றேன். ஜிஎஸ்லாம் அப்படி எதுவுமே சொல்லவே முடியாது. ஜென்ரல் இங்கிலீஷ்க்கும் அது மாதிரி. ஜென்ரல் இங்கிலீஷ்ல இப்போ மோர் அண்ட் மோர் உங்களுக்கு வந்து வெகாபுலரி எந்த அளவுக்கு ஸ்கில் இருக்கு அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். அப்புறம் இன்னொன்னு, ஜென்ரல் இங்கிலீஷ் வந்து குரூப் 4க்கும் நீங்க எடுத்து வந்தீங்கன்னா கரெக்டா இருக்கும். ஏன்னா இப்போ வந்து ஒரு போட்டி சமமின்மை அப்படின்னு இருக்கு. எப்படி தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியத்துல இங்கிலீஷ் மீடியம் டாமினன்ஸ் இருக்கோ அதே மாதிரி குரூப் 4ல வந்து தமிழ் மீடியம் மட்டும்தான் போக முடியும், இங்கிலீஷ் மீடியம் போகவே முடியாது அப்படின்ற ஒரு நிலைமை இருக்கு. அதையும் கண்டிப்பா மாத்துறதுக்கான நடவடிக்கை அப்படின்றத நீங்க பண்ணணுங்க. ஓகே, ஸோ இதுதான் நம்ம இப்போதைக்கு இவங்க எதிர்பார்க்கக்கூடியது. ஸோ கமெண்ட்ஸ்ல வேற ஏதாவது இருந்தாலும் நீங்க சொல்லுங்க. சரிங்களா? ஸோ 4000 வேகன்சி இருக்கு, இல்ல 3 லட்சம் வேகன்சிஸ் இருக்கு, 4 லட்சம் வேகன்சிஸ் இருக்கு அப்படின்ட்டு அரசு ஊழியர் சங்கமே சொல்றாங்க. ஸோ அதை ஃபில் பண்றதுக்கான நடவடிக்கை நீங்க எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இப்ப இந்த இளைஞர்கள் உங்களோட இருந்த மாதிரி தொடர்ந்து உங்ககிட்ட இருப்பாங்க. சரிங்களா? ஸோ அவங்களுக்கான வேலை வாய்ப்பை நீங்க உருவாக்கிட்டீங்க அப்படின்னா, ஸோ ஒருத்தருக்கு ஒரு வீட்டுல ஒரு வேலையை நீங்க உருவாக்கிட்டீங்க அப்படின்னா அது பெரிய ஒரு மாற்று அரசியல உங்க முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துங்க. ஓகே, ஸோ நம்மளுடைய ரெகுலர் பேட்ச் டெஸ்ட் பேட்ச் அப்படின்றத நெக்ஸ்ட் வீக்ல இருந்து ஆரம்பிக்கிறோங்க. அதுக்கான டீட்டெயில் உங்களுக்கு வந்து அடுத்த வீடியோவில் நம்ம போடுறோம். ஸோ டீட்டெயிலா இருக்கும். ஒரு 7 months கோர்ஸ் அப்படின்றது உங்களுக்கு ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் 20 கிளாஸ் 15 கிளாஸ் இருக்கும். இப்போ லாஸ்டா நடந்த குவாலிட்டி மட்டுமே 21 கிளாஸ் அப்படின்றத நம்ம எடுத்துருந்தோம். அந்த டாப்பிக்கை பிரிச்சு ஒரு டாபிக்கா உங்களுக்கு நீட்டா கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு வந்து கிளாஸஸ் சொல்லி அந்த கிளாஸஸ்க்கு உடனே உங்களுக்கு ஒரு டெஸ்ட் வைப்போம். 85 டெஸ்ட் அப்படின்றது கவர் ஆகும். அது இல்லாம பவுண்டட் புக் அப்படின்றது உங்களுக்கு நம்ம தராங்க. ஸோ ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு ஃபவுண்டேஷன், எனக்கு டிஎன்பிசி பத்தி ஒண்ணுமே தெரியாது அப்படின்னா இந்த 7 monthsக்கு அப்புறம் உங்களுக்கு டிஎன்பிசி பத்தி எல்லாமே தெரியும். சிலபஸ் என்னன்னு தெரியும், எப்படி படிக்கணும் அப்படின்னு தெரியும், எதனா விடணும் அப்படின்றது தெரியும், இந்த எக்ஸாமை எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்றது தெரியும், அடுத்து வரக்கூடிய எந்த தேர்வா இருந்தாலும் பாஸ் பண்றதுக்கான ஒரு வழி அப்படின்றது இருக்குங்க. ஓகே, அடுத்த வீடியோல நம்ம தெளிவா பேசுவோங்க. நன்றிங்க.